2 வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கட் பண்ணணுன்னு அவசியம்லாம் இல்லை. கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஓகே, நல்ல மைய அரைஞ்சிருச்சு. இப்படி வச்சுக்கலாம். நமக்கு எப்போவுமே இந்த காலையில் சாப்பாடுக்கு என்னடா அதோடு சேர்த்து பண்ணுறதுன்னு தான் பெரிய குழப்பமே. எது பண்ணாலும் சாம்பார் தானே டெய்லியும் அப்படின்னு. 4 நாளைக்கு அப்புறம் தொடர்ச்சியாக சாம்பார் வைக்கலன்னா சாம்பார் வச்சுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு கதை. ஆனால் வேறு ஏதாவது பண்ணணும். இந்த 4 நாள் வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க பாரு, ரொம்ப எரிச்சலாக இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு. 5 மினிட்ஸில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான குருமா சுலபமாக ரொம்ப உடம்பு கூட நோகாமல் ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி இதுதான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் மியூசிக்கை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் குருமா 5 மினிட்ஸில். ஓகே, என் அன்பு வணக்கம். இந்த குருமா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் வெளுத்துக்கட்டலாம் இதை வச்சு, சப்பாத்தி பூரிக்கும் இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப சுலபமாக ஈஸியாகவே நீங்கள் பண்ணிட முடியும். நான் இஞ்சி பூண்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா தனியாக இடிச்சிக்க போகிறேன். இல்லை எனக்கு அரைச்சி வேணும், அதுவும் நான் இடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தோடு சேர்த்து அதை அரைச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மசாலா ஒன்று இருக்குது, அதையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைச்சிட போகிறோம். அதுக்கு கொத்தமல்லி வேறு நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், தண்டோடு வெட்டி சேர்த்துக்க போகிறேன். அரை முறி தேங்காவையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 50 கிராம் தயிரையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 5 ஏலக்காய், 2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 8 கிராம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு 1 டீஸ்பூன் கசகசாவை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் ஏன் சேர்க்கணுன்னா அப்போ தான் ஈஸியாக அரைப்படும் கசகசா, அதனால தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு உடைச்சதை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 6 காஞ்ச மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் இந்த மிளகு டைலாக்ஸ் வரும்போது அவங்களும் சேர்த்து சொல்கிறாங்கன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் ஒரு 6லேருந்து 7 மிளகு சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு. இது என்ன மிளகு டைலாக் குழந்தைங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? வெல்கம் டு SivaRaman கிச்சன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பருன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் உங்களுக்கு எளிதில் விளங்கிடும். தினசரி உணவில் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் இதை அரைச்சிக்கிறேன். நல்லா மைய அரைச்சாச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. இஞ்சி பூண்டை தட்டி போட்டு நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் இதை இடிச்சிக்கிறேன். 1 இன்ச் இஞ்சியும் ஒரு 8 பூண்டையும் நான் நல்லா இடிச்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா இடித்தாச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஓகே, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா இது ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது ப்ளெயினாக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் வெஜிடபிள்ஸ் வேணும்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸு, உங்களுக்கு என்ன காய்கறி போடணுமோ போட்டு அது வேக வச்சு சாப்பிட்றதுனால இதிலேயே வேக வச்சு நீங்கள் குருமா பண்ணாலும் ரெடி, இல்லை தனியாக வேக வச்சு போட்டாலும் இது நல்லாவே இருக்கும். இதில் தயிர் கொடுக்குற புளிப்பு தான், தக்காளி எதுவுமே சேர்க்கல. ஸோ தயிர் நல்லா புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் புளிப்பான தயிர் உங்ககிட்ட இல்லைன்னா தயிரை கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது புளிப்பே தரும். மூணு நிமிஷம் குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லியை அப்படியே தூவிக்கலாம். ஓகே,
ஃபென்டாஸ்டிக்கான குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபென்டாஸ்டிக். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை பண்ணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.